ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த திங்ஸ் தட் ஹேவன்ட் பீன் டன் பிஃபோர் அப்படின்ற ஒரு போயமோட எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக கொடுத்துருக்குற அந்த மலாலா அப்படின்ற ஒரு புது டாபிக் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். அதில் வர தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக். இந்த டாப்பிக்குரிய சம்மரி ஸ்டான்ஸா வைஸ் நான் சொல்லி போட்டிருக்கேன், இமேஜ்லாம் போட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, த திங்ஸ் தட் ஹேவன்ட் பீன் டன் பிஃபோர். இதை எழுதுனது எக்கர் கெஸ்ட். இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். In the poem, The Things That Have Not Been Done Before, the poet Edgar Guest described the story of Christopher Columbus, how he found a shore. அதாவது இந்த ஸ்டோரியில் யாரை பற்றி சொல்கிறாருன்னா, இன்ட்ரொடக்ஷனில் இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாத விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம், அதான் ஒன்லைன் தீம். ஸோ இதில் கிறிஸ்டோபர் கொலம்பஸை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சீசோரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, கடற்கரை, அமெரிக்க கடற்கரை, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ஆத்தர் சேஸ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஃபெய்த்ஃபுல் லைக் கொலம்பஸ் அண்ட் ஹிஸ் ட்ரீம் இஃப் பீப்புள் வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஒரு மக்கள் தன்னோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், எல்லாரை பற்றி நினைக்காம தன்னை யூனிக்காக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் முன்னேறி அவன் மேலே நம்பிக்கை வச்சு, அவன் மேலே தன்னம்பிக்கை வச்சுட்டு, அவன் மேலே உண்மையான ஒரு என்ன சொல்கிறது, டெஸ்டினேஷன் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களோ கஷ்டப்பட்டு அவனும் அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்கிறாங்க. நவடேஸ் பீப்புள் ஹேவ் நோ பேஷன்ஸ். ஆனால் இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் யாருக்குமே பொறுமை கிடையாது. தே ஆர் ஆல்வேஸ் அன்ஏபிள் டு டேக் ரிஸ்க். அவங்க எப்போயுமே தன்னோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிஸ்க்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. இது என்னோடய கருத்து. ஓகே, பீப்புள் வாண்ட் டு ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அதர்ஸ். பீப்புள் யாருமே எல்லாருமே ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண அந்த ரூலை தான் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. த பாயிண்ட் கிவ்ஸ் அன் எக்ஸாம்பிள் அபவுட் கொலம்பஸ் பிகாஸ் ஆக்சுவலி ஹி ஃபேஸ்டு மெனி ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் ஹி டிஸ்கவர் அமெரிக்கா. கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஹி வாஸ் ட்ரைங் டு லாஸ்ட்லி ஹி ஃபெயில்டு இனிஷியலி பட் ஹி டிட் நாட் லூஸ் ஹோப். ஸ்டார்டிங்கில் அமெரிக்காவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சாங்களாம். ஸோ அதையுமே பொருட்படுத்தாமல் அடா போங்கடா அப்படின்ட்டு தலைவன் கிளம்பி போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கான், அவனோட தன்னம்பிக்கை இழக்காமல். ஹி வாஸ் ட்ரைங் அண்ட் லாஸ்ட்லி ஹி சக்சீடட். ஃபைனலாக எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். Simply the poet said, until we would try things we will not be able to do anything. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் வராது. அந்த விஷயத்தை நோக்கி நம்ம ஓடணும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை எடுத்து வைக்கணும். அதுதான் போயிட்டு இங்கே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. மற்றவங்க மாதிரி நம்ம வாழாமல் நம்ம கொஞ்சம் தனித்து நம்மளுக்கான ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கணும். நம்மளோட உயரத்தை அப்போ தான் அடைய முடியும்னு சொல்கிறாரு. இதுதான் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் there are people who will do things that have been done before. அது செகண்ட் பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, there are people who will do things that have been done before. இப்போ இந்த பேராகிராஃப் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, the poem The Things That Have Not Been Done Before is about doing things that has never been done before. ஒருத்தன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கான்னா அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு போராடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் மவுண்ட் எவரெஸ்ட் ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஏற முடியாதுன்னு நினச்சிருப்பான் இல்லையா. ஆனால் ஏற முடியாது, இமயமலை நான் ஏறி காமிக்கிறேன்டான்னு சொல்லி ஏறினாங்க பார்த்தியா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. In the first stanza, the author just gives an example of Christopher Columbus and his dreams of finding shore. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, போயத்தில் வர ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவரோட கனவே ஏதாவது ஒரு புது கடற்கரையை நம்ம கண்டுபிடிக்கணும். அது அமெரிக்கான்னு அவருக்கு தெரியாது, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கிளம்புறாரு. த ஆத்தர் சேஸ் ஹி வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஹேட் ஃபெய்த், தட் இஸ் வை ஹி சக்சீடட். அவர்கிட்ட தன்னம்பிக்கையும் வலிமையான ஒரு மனநிலையும் இருந்தனால தான் அவரால் ஜெயிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள் டுடே do not take risk and follow the footstep of others because they know what the outcome will be.
அவங்க வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை அமைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் லைஃப்பில் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எடுத்தால் என்னாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அதனால தான் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. The poem tells us to follow our dreams and try new ways to do things that have not been done before. யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்போ ரைட்டோ, தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்கள் ட்ரீம்ஸை, உங்கள் கனவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்ஸ்பிரேஷனல் போயம் where he motivates us to forget our daily routine and just enjoy life in unique way. நீங்கள் சப்போஸ் அந்த தனி வழியில், படையப்பா படத்தில் வர என் வழி தனி வழின்னு சொல்கிற மாதிரி ரஜினி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கனவு வச்சுருப்பீங்க, தனி வழியில் போகணுன்ட்டு, தனியாக ஒரு விஷயத்த செய்யணுன்ட்டு. அந்த விஷயத்துக்கு எது தடையாக இருந்தாலும், எவன் வந்து உங்களை கேலி பண்ணாலும், ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் டேக் பாசிட்டிவிட்டி அண்ட் கோ டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். நீங்கள் எதை நினைக்கணும்னு, எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஓடிட்டே இருங்க. அது யூனிக்காக இருக்கணும், எல்லாரை விட தனிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. He gives us an example of Columbus because he actually went through a lot of troubles before he discovered America. அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காரு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லா ஃபேஸ் பண்ணிட்டு போனனால தான், தைரியமாக போனனால தான் அவரால் அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. First of all, he spent years trying to get someone to pay for his voyage, and at one point his man threatened to immunity and wanted to turn back. வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கப்பல் பயணம் செய்ய போகிறோம், கடற்கரைக்கு போகிறோம் அப்படின்றப்போ எவனுமே யாராவது காசு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. காசும் வரல, இவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு அப்படியே போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த காசை வச்சுலாம் போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப வந்துடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, திரும்ப வந்துருன்னு. ஆனால் அவருக்கு யார் பேச்சையும் கேட்கவே இல்லை. இது ரொம்ப கடினமாக இருக்க போகுதுன்னு சொல்லியும் யார் பேச்சையும் கேட்கல. This is what the poem tells us, that there are people who will do things that have been because they know the result and will not take risk. நம்ம ரிஸ்க் எடுத்தால் தான் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு யாருமே வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வலியுறுத்துது. The many will follow the beaten track with guide spots on the way. நிறைய பேர் வந்து அந்த இப்போ ஒரு மலை ஏற போகிறோம் அப்படின்னா 2 பாதை இருக்கும். ஒரு பாதையில் வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும், ஃபுட் ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பாதையில் க்ளீனாக இருக்கும், எல்லாருமே ஃபுட் ஸ்டெப் வந்து நடந்துட்டு போயிருப்பாங்க. பீட்டன் பாத் அப்படின்னா ஃபுட் ஸ்டெப் வச்சு அதை வந்து அடிச்சு போகிறோம் இல்லையா, அந்த தடம்லாம் தெரியுது இல்லையா, அதுதான் பீட்டன் பாத்துன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நடந்து போன பாதை. ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கரடுமுரடான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃபிகல்ட் நிறைஞ்ச ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஓகே, அவர் சோல் cannot actually tremble from fear. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, the poet says that there are individuals who follow paths that are successful because they have been told that it is and they will not try something out until they have been told it is safe to do. நிறைய பேர் வந்து அவங்க போன பாதிலே இந்த வழியில் வாட உனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும், இந்த மாதிரி படி, இந்த மாதிரி எழுது, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக படி, அப்போ தான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நம்மளாலே போலீஸ் ஆக முடியும், இல்லை லாயர் ஆக முடியும், இல்லைனா டீச்சர் ஆக முடியும், ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலில் வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறது கேட்டு அவங்க போன பாதையிலே நம்ம போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு எதுவுமே இருக்காது, என்ஜாய்மெண்ட்டே இருக்காது, ஒரு த்ரில்லிங் இருக்காது, ஒரு யூனிக்னஸ் இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. The way Edgar Guest writes this poem changes the mood along the way. It awakens an emotional response in readers because it instigates them to get out of their comfort zone and take risk as part of their enjoyment in life. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. இதில் தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், அடுத்தவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன், சரி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்டா, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு மைண்டு தோணும். அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உடச்சிட்டு வெளியே வரணும். வெளியே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதை தான் அந்த போயம் வந்து வலியுறுத்துதுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. His poem is divided up in stanzas and each one of them talks about a different thing. For example, இந்த போயமில் வர நிறைய ஸ்டான்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா gives an example of Columbus. கொலம்பஸை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. Columbus dreamed of
அண்ட் அன்னவுன் ஷோர். அவரோட கனவு வந்து யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கடற்கரைக்கு போகணுன்றது. இந்த செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஹி டாக்ஸ் அபவுட் பீப்புள் டூயிங் த சேம் ரொட்டீன் எவ்ரிடே. பீப்புள் வந்து எப்பயுமே எல்லா நாளும் எந்திரிச்சதுலேருந்து தூங்கின வரைக்கும் என்ன விஷயத்த செய்கிறானோ அதை தான் செஞ்சுட்ருக்கான். அவனுக்கு புது புது ரிஸ்க்கை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ மீன் அவசியம் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. தே லிவ் அண்ட் ஹாவ் லிவ்ட் ஃபார் ஏஜஸ் பேக் வித் அ சார்ட் ஃபார் எவ்ரிடே. நம்மளுக்கு முன்னோர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். காலையில் எந்திரிக்கிறோம், படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், திரும்ப வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம இது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சொல்கிறேன். நம்ம மனுஷன் எப்படி குழந்தைய பிறக்கிறோம். ஸோ வந்து பிறந்தோடனே படிக்கணும், படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகும். அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும், அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். நம்ம சாகிறக்குள்ளே நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு செத்து போயிடணும். திரும்ப நம்மளோட பையனோ பொண்ணோ அப்படி தான் வருவான். நம்மளோட பேரம்பத்தியோ அப்படி தான் வருவாங்க. நம்மளுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மாவும் அப்படி தான் வந்திருக்காங்க. பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்காக திரும்ப லைஃப் லாங் ஓடிட்டே இருக்கும். இதுதான் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது செம போரில். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குன்னு ஒரு எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக ஹி டாக்ஸ் அபவுட் ரிஸ்க் டேக்கர்ஸை பற்றி தேர்ட் ஸ்டான்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஃபியூ ஸ்ட்ரைக், அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூ ஸ்ட்ரைக் அவுட் வித்தவுட் மேப் ஆஃப் சார்ட். ஒரு சில பேர் தான் வந்து இந்த உலகத்தில் அவங்களுக்கான தனி வாதையை அமைச்சுக்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே, அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியே வந்து புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. வேர் நெவர் அ மேன் ஹேஸ் பின். அவங்கள மாதிரி யாருமே இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆர் யூ ஒன் ஆஃப் த டிமிட் சோல் தட் குவெல். நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்க எவ்ரிடே ரொட்டீனாக நடக்கிற மந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கிட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் டேக்கராக இருக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பட் இட் இஸ் அ கிரேட் பர்சானிஃபிகேஷன் பிகாஸ் திஸ் ஆக்சுவலி மேக்ஸ் த ரீடர் கொஸ்டின் தெம்செல்ஃப் தட் வி ஆர் பிரேவ் எனஃப் டு கோ அவுட் அண்ட் செட் அ நியூ பாத்ஸ் ஃபார் அவர் செல்ஃப். இப்போ இந்த போயம் படிக்கிற ஒரு சில பேர் வந்து வெகுண்டெழுந்து, ஓ மை காட், நான் கண்டிப்பாக தனியாக பாதைக்கு போகிறேன்டா, நான் என்னோடய வழி தனி வழிடான்னு யாராவது போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த போய்ட் வந்து எழுதியிருக்காரு. Okay, next. The poem is simple yet really inspiring because we have to remember that trying out something different may turn our life way better than expected. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த லைஃப் வந்து மாறாமையும் இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். பட் we would have never known until we had tried that have not been done before. நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற வரைக்கும் அந்த விஷயத்தை யாருமே செஞ்சு முடிக்க முடியாது. நமக்குன்னு எழுதப்பட்ட விஷயம், தனியான யூனிக்கான விஷயம் நம்ம தான் கிராக் பண்ணி அப்படியே புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. Conclusion. The poem talks about doing things that have never been done before. The poem motivates people to take risk and achieve greater heights. நீங்கள் வந்து எல்லோரும் போகிற பாறையும் போகாதீங்க, நீங்கள் வந்து தனி விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதுக்காக உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிரேட் அச்சீவ்மெண்ட், ஒரு ஹைட்ஸ் கிடைக்கும், உயரமான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. The author takes the example of Columbus who found the shore after so much effort. இதில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றதை நம்மக்கிட்ட வலியுறுத்துறாரு. The poet asks us to follow the dreams and identify our special quality. நம்மளோட கனவை வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்குன்னு தனித்திறமை இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும், அதை இந்த ஸ்பெஷல் குவாலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறார். The central theme of the poem is ப்ரிசவரன்ஸ் அப்படின்னா வந்து விடாமுயற்சி. நம்மளோட விடாமுயற்சியை வந்து நம்ம வந்து கைவிடக்கூடாது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம பெரிய ஹைட்டை டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ அது என்ன வந்து என்ன நெகட்டிவ் வந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இந்த போயமோட the things that haven't been done before எக்கர் கெஸ்ட் போயமோட எஸ்ஸே. இன்னும் ஒரு 3 எஸ்ஸே இருக்குது, டக்குன்னு அடுத்தடுத்து நான் போட்டு விட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறதுக்கு முன்னாடி போட்ட இந்த கதையோட வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். தேங்க்யூ.